ஹலோ ஹை ஆல், இன்றைக்கி வந்து சுயம் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, பாசிப்பருப்பை நைட்டே ஊற வச்சு நல்லா வேக வச்சு எடுத்துகிட்டு அதோட கொஞ்சம் வெல்லம் தேங்காய் போட்டு ஒரு பிளெண்ட் பண்ணிவிட்டு ஸோ அந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இப்போ நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, தேவையான சைஸில் வந்து நம்ம உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாம். ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா மேல் மாவு, இது வந்து மைதா மாவு ப்ளஸ் கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் சோடாப்பூ போட்டு கலக்கி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் வேணும்னாலும் புளிக்காத தோசை மாவு எடுத்து இதில் டிப் பண்ணி கூட போட்டுக்கலாம். ஸோ இப்போ இந்த மாதிரி எல்லாத்தையும் சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி வச்சுக்கலாம். நம்ம பூர்ணத்தை வந்து நல்லா உருட்டி வச்சாச்சு. ஸோ இப்போ உருட்டை எடுத்து நான் மைதா மாவில் போட்டுக்கிறேன். ஸோ பாருங்கள் அப்படின்னா எண்ணெய் காஞ்சிட்ருக்கு. ஸோ எண்ணெயிலேயே நம்ம போட்டு எடுத்துக்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்க அப்படின்னா இது வந்து ஒவ்வொன்றா போட்டு எடுத்தாச்சு. ஸோ நல்லா ரெண்டு பக்கமும் திருப்பி போட்டு நல்லா எடுத்துட்டோம் அப்படின்னா இது வந்து ஒரு பாரம்பரியமான ஒரு வீட்டிலே செய்யக்கூடிய ஒரு ஸ்வீட்டு. இதெல்லாம் அந்த காலத்தில் செஞ்சு கொடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் வந்து நம்ம குழந்தைங்களுக்கு நம்மளும் செஞ்சு கொடுப்போம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க இந்த மாதிரி ஹெல்த்தியான வந்து ஸ்நாக்கை வந்து நான் உங்களுக்கு வந்து வீடியோவாக நான் போஸ்ட் பண்ணுறேன். நீங்கள் வந்து இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ.